الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. وقال الله تبارك وتعالى: يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وبشر المؤمنين بأن لهم من الله فضلا كبيرا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أنا فرطكم على الحوض أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும், அவனால் விளக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட எல்லா விதமான பாவங்கள் இருந்தும் விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய நாள் வழமையை விடவும் ஒரு வித்தியாசமான நாள். ரபீஉல் அவ்வல் மாதம் 12வது நாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முஃமின் அவருடைய ஒவ்வொரு அசைவிலும், அவருடைய ஒவ்வொரு செயற்பாட்டிலும் தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் நிறுத்திக் கொண்டு செயற்பட வேண்டிய முஃமின்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற எந்த ஒளிமயமான வாழ்க்கையை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார்களோ அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பற்றி, அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய அருளை பற்றி அதிகமாக ஈமானிய உள்ளங்கள் பேசுகின்ற ஒரு தினமாக இந்த நாள் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பல்வேறு கோணங்களில் பார்க்க முடியும். அவர்களுடைய வரலாற்றை ஓரிரு மணித்தியாலங்களில் பேசி முடிக்கக்கூடியது அல்ல. அவர்களுடைய பேச்சையே மிக ஆழமாக நோக்கப்பட வேண்டிய
மிக ஆழமான உட்கருத்துகளை உள்ளடக்கிய பேச்சை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார்கள். அவர்களுடைய பேச்சுக்கு ஜவாமிஉல் கலிம் என்று சொல்வார்கள். வார்த்தைகள் குறைவாக இருந்தாலும் ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கிய வார்த்தைகளையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார்கள். அப்படியான ஒரு மாமனிதனுடைய வரலாற்றை ஒரு சில மணித்தியாலங்களில் பேசி முடிப்பது என்பது, ஒரு சில நாட்களில் பேசி முடிப்பது என்பதும் சாத்தியமற்ற ஒரு விஷயமாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் காட்டிய முன்மாதிரிகளை நாம் ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய ரசூலை ஒரு ஊரினுடைய தலைவராக, ஒரு மஸ்ஜிதுடைய இமாமாக, ஒரு ஊரினுடைய நீதிபதியாக, ஒரு சமாதான தூதுவராக, கருணைகளுக்கு முன்மாதிரியான ஒரு கருணையாளராக, ஏழைகளுடைய பொறுப்புதாரியாக, வியாபாரிகளுக்கு ஒரு வழிகாட்டியாக, மன்னிக்க கூடியவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக, ஒரு குடும்ப தலைவராக, பல மனைவிமார்களுக்கு ஒரு கணவராக, பல பிள்ளைகளுக்கு ஒரு தந்தையாக, இப்படியாக பல்வேறு கோணங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தால் அனைத்திலுமே அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய முன்மாதிரிகள், அவர்கள் காட்டித் தந்த விடயங்கள் அனைத்தும் ஒளிமயமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்த ஒரு அளப்பரிய தன்மை என்னவென்றால், அவர்கள் உம்மத்துக்காக, ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக அல்லாஹ்வினால் சுமத்தப்பட்ட அனைத்து சுமைகளையும், அனைத்து பாரங்களையும் எந்த விதமான கலக்கமும் இல்லாமல், எந்த விதமான சோம்பேறித்தனமும் இல்லாமல், எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லாமல் அல்லாஹ் பொறுப்புகளை கொடுக்கும் போது அதை சுமந்து ஒரு பாரிய சமூகத்தை 23 ஆண்டுகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிவிட்டு போனார்கள். இன்று எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தில் காண்பதற்கு குறைவான ஒரு பண்புதான் சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணிப்பது, மற்றவர்களை உருவாக்குவதற்காக தன்னை தியாகம் செய்வது, மற்றவர்களுடைய முன்னேற்றத்துக்கு தன்னை ஒரு காரண கர்த்தாவாக ஆக்குவது, பிறருக்கு லேசை கொடுத்துவிட்டு சிரமங்களை தான் சுமந்து கொள்வது என்ற பண்பு முஸ்லிம்களிடத்தில் மிகவும் குறைந்து போயிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு தூதுவராக, இவ்வளவு பெரிய ஒரு மாணவியாக, கியாமத்துடைய நாளிலும் உலகத்தில் வாழும் போதும் எல்லா நபிமார்களுக்கும் செய்யதாக, அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு நபியும் பேசுவதற்கு துணிவில்லாத மஹ்ஷருடைய இந்த ஆரம்ப நேரத்தில் அஷ்ஷஃபாத்துல் உஸ்மான், மிக பெரிய ஷஃபாத்துக்கு சொந்தக்காரராக மஹ்ஷருடைய மைதானத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னேறி வருகிறார்கள் என்றால், அவர்கள் ஏனைய நபிமார்களோ ஏனைய ரசூல்மார்களோ யாரும் செய்யாத பாரிய கஷ்டமான பொறுப்புகளை, அல்லாஹ் கொடுத்த பொறுப்புகளை சுமந்து அதை அவர்கள் தன்னுடைய பல காரியங்களை விட்டுக் கொடுத்து தியாகம் செய்து உம்மத்தை உருவாக்கியதனால் அல்லாஹ் அந்த அந்தஸ்துகளை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து அற்புதமான ஒரு மனிதராக வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அனைத்தும் ராஜா வாழ்க்கையாக இருக்கல்ல. அவர்களுடைய வாழ்க்கை ஒரு செல்வந்தனுடைய வாழ்க்கையாக அமையவில்லை. அவர்களுடைய வாழ்க்கை ஒரு பெரும் ஒரு சீமானுடைய அல்லது ஒரு பெரும் செல்வ குடும்பத்தினுடைய பின்னணியில் வளருகின்ற ஒரு பிள்ளையினுடைய வரலாறாக இருக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை கண் திறந்து பார்த்த நேரத்தில் இருந்து பல்வேறு சோகங்களுக்கும் கவலைகளுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கொடுத்தார்கள். உலகத்தை பார்க்கும் போதே அனாதை என்ற பெயருடன் தான் உலகத்துக்கு வருகிறார்கள். தாயுடைய கற்பத்தில் ஒரு சிசுவாக இருக்கும் போது அவர்களுடைய தகப்பனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் இருந்து எடுத்து விடுகிறார். தனது தாயுடைய பராமரிப்பிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4-5 வருடங்கள் வாழும் போது, அந்த தாயுடன் இரக்கமாக இருக்கும் போது, தந்தையை காணாத ஒரு குழந்தை தாயை மாத்திரம் காணும் போது
அந்த தாயுடன் இருக்கக்கூடிய பாசம் அளப்பரியது. தன்னுடைய மாமனார்களை சந்தித்துவிட்டு மதீனாவில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாயும் தன்னுடைய வீட்டிலே வேலைக்காக இருந்த ஹஜ்ரத் உம்மு ஐமனுடனும் இணைந்து மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போதே மற்றும் ஒரு சோகமான நிகழ்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அந்த பிரயாணத்தின் நடுவிலே தன்னுடைய தாயை இழக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சிறுவராக 5 வருடங்கள் உள்ள ஒரு சிறுவராக இருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயை இழக்கிறார்கள். அந்த சோகமான நிகழ்வை உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். உயிர் பிரிந்து அந்த தாயினுடைய ஜனாஜா இருக்கிறது. இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாஜாவை கட்டி அணைத்துக் கொண்டு தாயே என்று கூப்பிடுகிறார்கள், தாயே என்று அழைக்கின்றார்கள். ஆனால் தாயிடமிருந்து எந்த பதில்களும் வருவதில்லை. ஹஜ்ரத் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த சிறுவனை தடவி கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுடைய குடும்பத்துடன் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். 5 வருடம் ஆகும் போதே தகப்பனையும் இழந்து தாயையும் இழந்து 2 சிறகுகளும் உடைந்த ஒரு பறவையை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களை கைவிட்டது கிடையாது. ஒரு தாயினால் என்ன ஆக வேண்டுமோ அனைத்தையும் அல்லாஹ்வே செய்து கொடுக்கிறார். ஒரு தந்தையினால் என்ன கிடைக்க வேண்டுமோ அனைத்தையும் அல்லாஹ்வே பொறுப்பேற்றுக் கொடுக்கின்றார். ஒரு தந்தை கல்வியை கற்றுக் கொடுக்க முடியும், ஒரு தந்தை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க முடியும். அனைத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வே கற்றுக் கொடுக்கின்றார். வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், நீங்கள் அறியாமல் இருந்தவைகளை அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஹதீஸிலே பதிவாகுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உலகிலே நாம் பார்க்கிறோம், தகப்பனை இழந்த அல்லது உலகத்தில் வாழ்ந்தும் தன்னுடைய பிள்ளைகளை விட்டுவிட்டு வெளிநாடுகளில் தொழில் புரியும் அல்லது கணவனும் மனைவியும் பிரிந்து வாடுகின்ற அந்த குடும்பங்களிலே உள்ள பிள்ளைகள் பாதையோரங்களில் சுற்றித் திரிந்து ஒழுக்கமில்லாதவர்களாக வரும்போது அவர்களை பார்த்து நாங்கள் கவலைப்படுவதை, எங்களுடைய சமூகத்தில் உள்ளவர்கள் கண் கலங்குவதை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகப்பன் இல்லை என்று சொல்லி அல்லாஹ் அந்த குறைக்கு இடம் வைக்கவில்லை. அல்லாஹ்வை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்றார். சொன்னார்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம், அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி, என்னுடைய ரப்பு எனக்கு ஒழுக்கம் கற்பித்தார், மிக அழகாக கற்பித்தார். அறிவையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்து அதவையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்து உலகத்தில் யாரும் அது போன்ற ஒழுக்கத்தையோ நற்குணத்தையோ அடைந்து கொள்ள முடியாத அளவுக்கு அல்லாஹ் உயர்ந்த ஸ்தானத்தில் அவர்களுடைய நற்குணத்தையும் அகலாத்தையும் வைத்திருந்தார். எந்த ஒரு வேதத்திலும் முன்னைய நபிமார்கள் யாருக்கும் நற்குண சீலர் என்று அல்லாஹ் சொன்னது கிடையாது. தஃசீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலே இருந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எத்தனையோ ரசூல்மார்கள், எத்தனையோ நபிமார்கள், உலுல் அஸ்மனும் சோதனையின் நேரத்தில் மழை போன்று நிற்கக்கூடிய ரசூல்மார்கள் உலகத்துக்கு வந்த போது அவர்களை மகத்தான நற்குணம் உள்ளவர் என்று அவர்களுடைய வேதங்களில் பாராட்டியிருக்கிறார். நற்குணத்துக்கு அல்லாஹ்வினால் சான்றிதழ் கொடுக்கப்பட்ட சிறு வேதத்திலேயே சான்றிதழ் கொடுக்கப்பட்ட ஒரு நபி என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். வஇன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் சாதாரண குணம் உள்ளவர் அல்ல, நீங்கள் மகத்தான நற்குணம் உள்ளவர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய நற்குணத்தை பாராட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியாக அவர்களுடைய வாழ்க்கை புரண்டோடிக்கொண்டே இருக்கிறது. 40வது வருடத்தை அவர்கள் எத்துகிறார்கள். 40 என்ற வயதை அடையும் போது ஒரு மனிதனுடைய அறிவு பூர்த்தியாகிறது, ஒரு மனிதனுடைய உடல் பலம் பூர்த்தியாகிறது. கமாலுல் குவத்தி வல் அக்ல், 40க்கு பிறகு அறிவில் வளர்ச்சி ஏற்பட முடியாது. 40க்கு பிறகு புதிய சக்தி உடலில் வர முடியாது. 40 என்ற வயது ஒரு மனிதன் நிரப்பம் அடைகின்ற வயதாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த நேரத்திலே பட்டத்தை கொடுக்குகின்றான். உலகத்தில் யாரும் அடைய முடியாது, யாரும் முயற்சி செய்து அடைய முடியாது, அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்படுகின்ற பட்டம் அது. உலகத்தில் எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலும் நபி பட்டம் கொடுப்பது கிடையாது. எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலும் அல்ல, உலகத்தில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களிலும் உள்ள
எல்லா கலைகளையும் படித்து முடித்தாலும் ஒருவருக்கு நபி என்ற ரசூல் என்ற பட்டத்தை வாங்க முடியாது. அது அல்லாஹ் தெரிவு செய்துதான் ஒருவரை நபியாக ரசூலாக ஆக்க முடியும். அந்த உயர்ந்த பட்டத்துக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்கிறார். தெரிவு செய்த பிறகு அந்த பட்டமளிப்பு நிகழ்ச்சி ஒரு பாரிய திருவிழாவாக கொண்டாடப்படவில்லை. அந்த பட்டமளிப்பு நிகழ்ச்சி மேடையில் கொடுக்கப்படவில்லை. அந்த பட்டமளிப்பு நிகழ்ச்சி பெற்றோர்களையும் உறவினர்களையும் முன்னே அமர வைத்து ஆடம்பரமாக சந்தோஷமாக கொடுக்கப்படவில்லை. ஹிராவெனும் அந்த குகையில், ஜபலுன் நூர் என்னும் மலையின் உச்சியில் இருக்கும் ஹிராவெனும் குகையில், இருட்டு குகை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் இருக்குகின்றார்கள். ஸஹீஹ் புகாரியில் ஆரம்ப பகுதியில் வரக்கூடிய ஹதீஸ் மிக தெளிவாக அந்த பட்டமளிப்பை பற்றி சொல்கிறது. மலக்கு தனக்கு முன்னே தோன்றுகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இக்ரா யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவீராக என்கிறார்கள். மா அன பிகாரி, நான் ஓத தெரிந்தவன் அல்ல என்று பதிலளிக்கிறார்கள். இரண்டாம் முறை மூன்றாம் முறையும் சொல்கிறார்கள். அதே பதிலை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டி அணைத்து சூரத்துல் அலகின் முதல் 5 ஆயத்துகளையும் ஓதி காட்டுகிறார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று துவங்கும் 5 ஆயத்துகளையும் ஓதி காட்டுகிறார்கள். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக பட்டம் கொடுத்த நிகழ்ச்சியாகும். வஹீயுடைய அந்த பாரம் நீங்கிய பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியிலே இருந்து வேர்வை கொட்டுகிறது. ஏன் வேர்வை கொட்ட வேண்டும்? வஹீயுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு பாரம் தூக்கியவனுடைய உடலிலே இருந்து வியர்வை வரும். இது போன்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பிலே இருந்து வியர்வை கொட்டுகிறது. மலையிலிருந்து இறங்கி கண்ட காட்சியினால் பயந்து போய் தன்னுடைய வீட்டுக்கு ஓடுகிறார்கள். ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தான் பட்டம் எடுத்த பிறகு முதலாவது சந்திக்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? பெருமைப்படவோ அல்லது அங்கே கொடுக்கப்பட்ட சான்றிதழை காட்டி சந்தோஷப்படவோ இல்லை. சொன்னார்கள், தம்பிலூனி தம்பிலூனி, என்னை போர்த்துங்கள், நடுக்கமாக இருக்கிறது, காணாத காட்சிகளை எல்லாம் என்று கண்டுவிட்டு என்னை போர்த்துங்கள் என்று சொல்லி தன்னுடைய மனைவிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த பெண்ணும் ஒரு மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற முன்மாதிரியை காண்பிக்கிறார்கள். கணவன் ஒரு அவலத்தில் வந்திருக்கும் போது, கணவன் ஒரு பிரச்சனையில் வந்திருக்கும் போது அந்த பிரச்சனையில் எண்ணெய் ஊற்றி இன்னும் பற்ற வைத்து அவரை ஒரு கோழையாக மாற்றுவதற்கு பதிலாக ஒரு மனைவி கணவனுடைய பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுவதற்கு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்ற பாடத்தை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா செய்து காட்டினார்கள். சொன்னார்கள், கல்லா வல்லாஹ், அல்லாஹுவின் சத்தியமாக நீங்கள் பயந்தவாறு அப்படி ஒன்றுமே நடக்காது. ஏன்? நீங்கள் நல்லவர், நல்ல பண்பாடுகள் உள்ளவர். இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் இனபந்துக்களுடன் சேர்ந்து வாழ்பவர்கள். வதஹ்மிலுல் கல், மற்றவர்களுடைய பாரங்களை சுமப்பவர். எந்த நேரத்திலும் உதவி கேட்டு வருபவருக்கு முகம் சுளிக்காமல் உதவி செய்பவர். இப்படிப்பட்ட ஒரு நல்லவருக்கு கெடுதி நடக்காது. நாங்கள் என்னுடைய சாச்சாவின் மகன் வரக்கத் இப்னு நௌஃபலிடத்தில் போவோம் என்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆறுதல் படுத்துகிறார்கள். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு முன்னைய வேதங்களை பற்றிய அறிவுள்ள வரக்கத் இப்னு நௌஃபலிடத்தில் அழைத்து செல்லப்படுகிறார்கள். வரக்கத் இப்னு நௌஃபல் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டதற்கு பிறகு சொல்லுகிறார், உங்களை அந்த குகையிலே சந்தித்தவர் யாதுமல்ல, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்க வந்த நாமூசுல் அக்பர் என்று சொல்லும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறார்கள். பாரியொரு பொறுப்பு உங்களுடைய முதுகிலே சுமத்தப்பட்டிருக்கிறது. உங்களை இந்த மக்காவில் உள்ளவர்கள் ஊரிலிருந்து விரைவிக்குவார்கள், ஊரிலிருந்து வெளியேற்றுவார்கள். அந்த நேரத்தில் நான் உயிருடன் இருந்தால் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவி செய்வேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லும் போது ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், அவ முஹ்ரிஜியஹும், அமீன் என்றும் சாதிக் என்றும் என்னை புகழ்ந்த இந்த நாவுகள், உண்மை பேசுகின்ற வாலிபர், நம்பிக்கையாக நடக்கிறவர் என்று சொன்ன இவர்கள் என்னை ஊரில் இருந்து விரட்டுவார்களா என்று ஆச்சரியத்துடன் கேட்கும் போது
இந்த பொறுப்பு சுமத்தப்பட்ட நபிமார்கள் அனைவர்களுடைய சுன்னத்தும் இதுதான் என்று வரக்கத்துக்கு நோக்கல் தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பல மாதங்களாக அந்த வகைக்கு பிறகு பட்டம் சுமத்தப்பட்டிருக்கிறது. நபி என்னும் ரசூல் என்னும் பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக பணி என்ன என்ற தெளிவு கொடுக்கப்படவில்லை. பட்டம் கொடுக்கப்பட்டால் பணி இருக்க வேண்டும். வைத்தியர் என்று பட்டம் வாங்குவது ஓய்வு பெறவல்ல. அவருக்கு ஒரு களம் இருக்கிறது, அவருக்கு ஒரு பணி இருக்கிறது. பொறியியலாளராக வரக்கூடியவர், இன்ஜினியராக வரக்கூடியவர் பட்டம் வாங்கியவுடன் ஓய்வூதியம் பெறுவதில்லை. அவருக்கு ஒரு பணி பின்னால் இருக்கிறது. நுபுவத் என்னும் பட்டத்தை வாங்கியவர், ரிசாலத் என்னும் அந்த தூதுத்துவ பட்டத்தை வாங்கியவரின் பணி என்ன? சில காலங்கள் கழித்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் 2 சூறாக்களில் அவர்களுடைய பணியை சுருக்கமாக சொல்கிறார். யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகபிர். வஹயுடைய அந்த குளிரினால் தாக்கத்தினால் போற்றிக் கொண்டிருப்பவரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பாக அல்லாஹ் பேசுகிறார். நீங்கள் எழும்புங்கள், பணியை துவக்குங்கள், உங்களுடைய வேலையை ஆரம்பித்து விடுங்கள். எழும்பி மக்களுக்கு நரகம் ஒன்றிருக்கிறது என்று எச்சரிக்கை செய்யுங்கள். உங்களுடைய ரப்பை பெரிதிப்படுத்தி பேசுங்கள். அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். உங்களுடைய ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இது பகல் நேரத்துடைய பணியாகும். இரவு நேரத்துடைய பணி என்ன? அடுத்த சூறா இருக்கிறது. யா அய்யுஹல் முஸ்தம்மில், போற்றிக் கொண்டிருப்பவரே, இரவையில கொஞ்ச நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக எழுந்து நில்லுங்கள். பகல் நேரத்தில் அடியாறுகளை அல்லாஹ்வுடன் தொடர்பு படுத்தும் படியும், இரவு நேரத்தில் தன்னை படைத்த நாயனுடன் தஹஜ்ஜுத் தொழுகையினூடாக நேரடியாக தொடர்படுவதும் தான். சூரத்துல் முஸ்தம்மிலில் இரவு நேரத்தின் இபாதத்தையும், சூரத்துல் முத்தஸிரில் பகல் நேரத்தில் தஅவாவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுப்புகளாக அல்லாஹ் கொடுக்கின்றார். பின்னர் அந்த பொறுப்பை எந்த மட்டத்தில் செய்யப்பட வேண்டும் என்பதை சொல்லுகிறார். ஆரம்பத்திலே சொன்னார், நெருங்கிய உறவினர்களுக்கு சொல்லுங்கள். நபியே, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்யுங்கள். புகாரி ஷரீஃபிலே பதிவாகிறது. ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களின் மூத்தவர்களின் பெயர்களை சொல்லி சொல்லி கூப்பிடுகிறார்கள். சஃபா மலையிலே இருந்து யா பனி அப்தி மனாஃப், யா பனி ஹாஷிம், யா பனி அப்துல் முத்தலிப், யா சஃபியா அம்மத் ரசூலில்லாஹ், யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், அனைவர்களையும் கூப்பிட்டு எல்லோரும் வந்து சேர்கிறார்கள். புதிய ஒரு செய்தியை எதிர்பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஇன்னி நஸீருல் லகும் பைன யதை அஸாபிஷ் ஷதீத். அல்லாஹ்வுடைய கடுமையான அஸாபு வர முன்பே உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கியாமத்தில் அல்லாஹ் முடிவு செய்தால் அவனை எதிர்த்து போகிற சக்தி என்னிடத்தில் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவிக்கிறார். அப்போது அபூ லஹபுடைய கைகள் ரசூலுக்கு எதிராக எழும்புகிறது. இந்த செய்தியை சொல்லத்தானா எங்களை எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூட்டினீர், அலிஹாதா ஜமாத்தனா என்று ஆவேசப்பட்டு மண்ணை எடுத்து ரசூலுல்லாஹினுடைய முகத்தை நோக்கி வீசுகிறார். சொல்ல வந்த ரசூலினுடைய பெருமதி தெரியாமல், அல்லாஹ்வுடைய கட்டளையிலே இந்த மாமனிதர் சொல்லுகிறார் என்பதை உணராமல் அற்பமான பேச்சாக நினைத்து மண்ணை தூக்கி வீசுகிறார். என்ன நடந்தது? அந்த மண்ணை வீசியதனால் அபூ ஜஹலுடைய சரித்திரமே மண்ணாகி போய்விட்டது. கைகளில் எந்த கைகளினால் அல்லாஹ்வுடைய ரசூலின் முபாரக்கான முகத்தை நோக்கி மண் வீசப்பட்டதோ, கியாமம் வரைக்கும் குர்ஆன் அந்த 2 கரங்களையும் சபிக்கிறது. தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும். பின்பு அல்லாஹ் சொல்லுகிறான், குடும்பம் மட்டுமல்ல, முழு அரபுகளுக்கும் இந்த செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும். وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ قُرْآنًا عَرَبِيًّا لِتُنذِرَ أُمَّ الْقُرَى وَمَنْ حَوْلَهَا. நாங்கள் அரபு மொழியிலே இந்த குர்ஆனை வஹியாக இறக்கினோம். ஏன்? உம்முல் குரா எனும்
மக்கா வாசிகளும் அவர்களை சூழ இருக்கும் அரபிகளுக்கும் நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்வதற்காக குடும்பத்திலிருந்து அவர்களுடைய பொறுப்பு விஸ்தரிக்கப்படுகிறது. உலகத்துக்கும் நீங்கள் இந்த செய்தியை கொண்டு செல்லுங்கள் நபியே. மூன்றாவது கட்டம் சொல்கிறார், இல்லை, முழு மனிதர்களையும் அஜமிகளையும் சேர்க்க வேண்டும். முழு அஜமிகளுக்கும் நீங்கள் பொறுப்புதாரி. நரகத்தை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் நன்மாராயமும் எச்சரிக்கையும் செய்ய முழு மனிதர்களின் பாலும் உங்களை நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இன்னும் அவர்களுடைய பொறுப்பு விஸ்தரிக்கப்படுகிறது. சுமந்து கொள்கிறார்கள். முடியாதென்று சொல்லவில்லை. அல்லாஹ், நீ பொறுப்பு தருகிறாயா? நான் உன்னுடைய முஹ்லிஸான அடிமை, நான் உனக்காக உள்ளவன், தருகிறதை செய்வேன் என்று பொறுப்பேற்கிறார்கள். மூன்றாவது சொல்கிறான், மனிதர்கள் மட்டுமல்ல ஜின்களையும் பொறுப்பேற்க வேண்டும். அவர்களுக்கும் உண்மையை தெளிவுபடுத்துகின்ற மாபெரிய பொறுப்பு இருக்கிறது. ஜின்களுடைய ஒரு கூட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை அவதானிக்கிறார்கள். وَإِذْ صَرَفْنَا إِلَيْكَ نَفَرًا مِنَ الْجِنِّ يَسْتَمِعُونَ الْقُرْآنَ. ஃபஜ்ருடைய தொழுகை தொழுது கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஓதுகின்ற குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஜின்கள் செவிமடுக்கிறார்கள். நீண்ட சரித்திரம். அங்கு வந்திருந்த ஜின்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடன் பேசுகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த ஜின்கள் போய் ஏனைய ஜின்களிடத்திலும் இந்த ரசூலை பற்றிய செய்தியை சொல்லி அடுத்த ஜின்களையும் தயாரிக்கின்ற முழுமையான வரலாற்றை சூரத்துல் அஹ்ஸாபிலே அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பாரிய பொறுப்புடன் அல்லாஹ் நிறுத்திக் கொள்ளவில்லை. குடும்பத்திலிருந்து அரபுலகத்திலிருந்து முழு உலகம், முழு உலகத்திலிருந்து ஜின்கள், அத்துடன் நிறுத்தவில்லை. அல்லாஹ் அடுத்ததாக சொல்லுகிறார், என்னால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களுக்கும் ஒரு சிறப்பு தூதுவராக உங்களை நான் நியமிக்கின்றேன். மலக்குகளுக்கும் நீங்கள் சிறப்பு தூதுவர். இர்சாலு தஸ்ரீப். பறவைகள், மிருகங்கள், மீனினங்கள், கடல், கரை அனைத்திலும் உள்ள எல்லா வஸ்துக்களுக்கும் ரஹ்மத்தாக உங்களை அனுப்பியிருக்கிறோம். வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இவ்வளவு பாரிய பொறுப்பை சுமத்தி 23 ஆண்டுகளில் இப்படியான ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பி அல்லாஹ் பார்ப்பதற்கு சந்தோஷமான ஆண்கள், பெண்கள் என்ற ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்க வேண்டிய மாபெரிய பணியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அவர்கள் சுமந்து கொள்கிறார்கள். இந்த பொறுப்பை அவர்கள் எப்படி நிறைவேற்றினார்கள்? நிறைவேற்றுவதற்கு அவர்களிடத்தில் இணையதள வசதிகள் கிடையாது. இன்று இஸ்லாத்தை பரப்ப இணையதள வசதிகளை தேடுகிறார்கள். கையடக்க தொலைபேசிகளை, வானொலிகளை, தொலைக்காட்சி பெட்டிகளின் மூலமாக பரப்ப நினைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த வசதிகள் எதுவுமே கிடையாது. அதைவிட மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று அவர்களுடைய நெஞ்சிலே இருந்தது. அதுதான் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் வர வேண்டியது, ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் வர வேண்டியது. அது என்ன? அடுத்த முஸ்லிமை, அடுத்த மனிதனின் மீது இரக்கம் வர வேண்டும். இந்த மனிதன் பாவ செயலில் ஈடுபடுகிறான், நாளை இவன் நரகத்தில் வெந்து போவானே. இவன் பாவத்தில் ஈடுபடுகிறான், இவனுடைய கபரில் நெருப்பு பத்துமே. என்னுடைய கண்ணுக்கு முன்னால் எனது உறவினர்கள், எனது நண்பர்கள், எனது தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய மனைவி, எனது அன்பான பிள்ளைகள் நரக நெருப்பில் எரிக்கப்படுகிற காட்சியை என்னால் பொறுக்க முடியுமா? பொறுக்க முடியாது. இப்போது அந்த மனிதர்கள் மீது இவருக்கு இரக்கம் வர வேண்டும். இந்த இரக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தளவு எந்த ஒரு நபிக்கும் வரவில்லை, எந்த ஒரு ரசூலுக்கும் வரவில்லை. அதனை தான் சூரத்து தௌபாவினுடைய கடைசி பகுதி தெளிவாக சொல்கிறது. லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களிலிருந்தே நிச்சயமாக ஒரு ரசூல் உங்களிடத்திலே வந்திருக்கிறார். வந்திருக்கிற ரசூல் மலக்கோ ஜின்னோ அல்ல, உங்களில் இருந்தே அந்த ரசூல் வந்திருக்கிறார். அவரிடத்தில் இருக்கும் பண்புகளை சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்கள் கஷ்டப்படுவதை அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார். உங்கள் மீது நீங்கள் சுவர்க்கம் போக வேண்டும் என்பதை பேராவல் உள்ளவர், ஹரீஸுன் அலைக்கும், மூமின்களுடன் கருணை உள்ளவர், பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம்,
மோமின்களுடன் கருணையுள்ள ஒரு மாமனிதராக, பல தாய்மார்களை விட சிறந்த ஒரு மனிதராக, இரக்க சிந்தனையுள்ளவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். இதற்கு சாட்சியமாக பல சரித்திரங்கள், வரலாறுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்னு ஹஸம் ஸாஹிரி ரஹ்மஹுல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை எழுதும்போது எழுதுகிறார்கள், ஒரு காட்டரபி வருகிறான், கிராமப்புறத்திலே இருந்து வருகிறான். ரசூலுல்லாஹ்வை பற்றி அவனுக்கு தவறான செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அடித்து ஒழித்து விடுவோம் என்று வருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதுக்குள் வந்தவுடன் ஐன முஹம்மத் என்று கேட்கிறார். எங்கே அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவன் நினைத்தான் பெரும் அடுக்கான பாதுகாப்புகளுடன், அவர் பல தட்டு அடுக்கு பாதுகாப்புகளுடன் இருப்பார் என்று எதிர்பார்த்தார். ஆனால் சஹாபாக்கள் காண்பிக்கிறார்கள், அதோ மஸ்ஜிதிலே சிலருடன் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வீராப்பு பேசிக் கொண்டு வந்த அந்த காட்டரவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் போனவுடன் நடுநடுங்க ஆரம்பிக்கிறான். கைகள் எல்லாம் நடுங்கிறது. அவனால் கண் நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு நிலைமை உருவாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை பார்த்து சிரிக்கவில்லை, உனக்கு இப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. கருணை கொள்கிறார்கள், இறக்கப்படுகிறார்கள். என்னுடைய உம்மத்தில் படைக்கப்பட்ட ஒருவன் எனக்கு முன்னால் வந்து நடுங்குகிறானே, அந்த மனிதனுடன் இறக்கப்பட்டு அவனுக்கு முன்னால் தன்னுடைய பெருமை, தனது குலப்பெருமையை பேசவில்லை, தனக்குள்ள சிறப்புகளை பேசவில்லை, அவனது உள்ளத்தையும் வென்றெடுக்கும் விதமாக தன்னை தாழ்த்தி பணித்து அந்த மனிதர்களையும் தன்னுடைய கவர்ச்சிக்குள் எடுக்கிறார்கள். சொன்னார்கள், நான் யாரு தெரியுமா? பொருளாதார வசதி இல்லாததினால் பல நாட்களாக எங்கேயோ கிடைத்த அன்பளிப்பான ஹதியாவுடைய மாமிசங்களை வெயிலிலே காய்ச்சி அதை பத்திரப்படுத்தி வைத்து நீண்ட நாட்களுக்கு சாப்பிட்டு வாழ்ந்த ஒரு பெண்ணுடைய மகன் தான் நான். காய்ந்த இறைச்சியை சாப்பிட்டு வாழ்ந்த ஒரு பெண்ணுடைய மகன் தான் நான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பணிவை அங்கே காண்பிக்கிறார்கள். ஜனாசாக்கள் கொண்டு வரப்படும் போது கடன் எடுத்தவர்கள் அந்த கடனை கொடுக்காமல் மௌத்தாகிவிடக் கூடாது என்பதை அனைவர்களுக்கும் உணர்த்துவதற்காகவும், கடன் கொடுத்தவர்கள் படுகின்ற கஷ்டத்தை அடுத்தவர்களுக்கு உணர வைப்பதற்காகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்திலே ஜனாசாக்கள் வந்தால் இவருக்கு கடன் இருக்கிறதா என்று கேட்பார்கள். ஆம் என்று சொன்னால் நீங்களே இவருடைய ஜனாசாவை தொலை வைத்துக் கொள்ளுங்கள் என்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் தொலை வைக்க மாட்டார்கள். ஆனால் காலம் போக போக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து அல்லாஹ்வை சந்திக்குகின்ற நாள் நெருங்க நெருங்க அவர்களுக்கு உம்மத்தின் மீது இரக்கம் அதிகரிக்கிறது, அன்பு நீடிக்கிறது. இப்பொழுது அவர்களுடைய நிலைமையை மாற்றிக் கொள்கிறார்கள். ஜனாசாக்கள் கொண்டு வரப்பட்டால் அவர்கள் சொல்வார்கள், இவருக்கு வாரிசு சொத்துகள் இருக்கிறதா என்று கேட்டு ஆமென்று சொல்லப்படும் போது, இந்த வாரிசு சொத்துக்களை அவருடைய வாரிசுக்காரர்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், இவருடைய கடனை ரசூலாகிய நான் பொறுப்பெடுக்கிறேன் என்பார்கள். சஹீஹ் புகாரிலே பதிவார்கள், இவருடைய கடனான அந்த பணத்தை நான் பொறுப்பெடுக்கிறேன். என் மூமின்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புதாரி நபியாக இருக்கிறார். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்ற ஆயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு ஒரு அன்புக்குரிய ஒரு மாமனிதரை, அன்புக்குரிய ஒரு ரசூலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம், அவர்கள் அறிமுகப்படுத்திய மார்க்கம், அவர்கள் இரத்தத்தை சிந்தி தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்து தன்னுடைய பிள்ளைகளின் ஜனாசாவிலும் கலந்து கொள்ளாமல் தன்னுடைய ஊரை விட்டு பிரிந்து பிறிதொரு ஊரிலே போய் வாழ்ந்து அகதியாக, ஒரு ஏழையாக, ஒரு அனாதையாக இருந்து அவர்கள் உருவாக்கிய மார்க்கத்தையே நானும் நீங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மார்க்கமே எங்களுக்கு சுவர்க்கத்துக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த ரசூலின் மீதும் நானும் நீங்களும் இந்த முஸ்லிம் சமூகமும் பல கோடி நன்றிகள் செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த ரசூலை ஏளனம் செய்கின்ற ஒரு காலம், அந்த ரசூலுடைய வாழ்க்கையை கொச்சைப்படுத்தும் முகமாக,
கேலி சித்திரங்களை கீறுகின்ற காலம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுடைய கேலி சித்திரங்களினால் எங்களுடைய மார்க்கம் ஒரு நாளும் பலகீனப்படாது, எங்களுடைய மார்க்கம் ஒரு நாளும் பின்னங்கி விடாது. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய மார்க்கத்தை பாதுகாப்பார். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படியானவர்களுக்கும் கெடுதியை நாடவில்லை. இர்ஷாது தாரியில் கஸ்ஸலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்தார்கள். உஹுதுடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய நெற்றி உடைக்கப்பட்டிருக்கிறது, கன்னத்துக்குள்ளே கம்பிகள் பாய்ந்திருக்கிறது, பல்லும் உடைக்கப்பட்டிருக்கிறது, ரத்தம் வெளியே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைகளை எடுத்து அந்த ரத்தத்தை துடைக்கிறார்கள். பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை அறிமுகம் செய்த ஒரு காரணத்துக்காக உங்களை அடிச்சு காயப்படுத்திட்டாங்க, நீங்க வேற என்ன குற்றம் சொன்னீங்க? அல்லாஹ்வை இவர்களுக்கு அறிமுகப்படுத்தினதுதான் நீங்க செய்த குற்றமா? அதற்காக உங்களுக்கு இந்த தண்டனை? இவர்களை அழித்து விடும்படி நீங்கள் பதுவா செய்யுங்கள் என்று சொல்லாக்குவது சொன்ன நேரத்தில் சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாம், அந்த சஹாபியை பாருங்க, நான் ஏன் ரத்தத்தை துடைக்கிறேன் என்று தெரியுமா? ஒரு நபியுடைய முகத்திலிருந்து ரத்தம் அந்த யுத்த பூமியில் விழுந்தால் அல்லாஹ்வுடைய அஸாப் அந்த பூமிக்கு உடனடியாக இறங்கிவிடும். அந்த அஸாபு இறங்காமல் இருக்கத்தான் எனது ரத்தத்தை துடைக்குகிறேன். அல்லாஹும்ம ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என்னுடைய இந்த கூட்டத்தை மன்னிப்பாயாக, அவர்கள் நான் என்ன சொல்கிறேன் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே துஆ செய்கிறார். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் அனைவர்களும் இந்த நிலைமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலை எடுத்து பின்பற்றுவோம். அவர்களுடைய சுன்னத்துகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். அவர்கள் இப்படியான இக்கட்டான நிலைமைகளில் எப்படி நடந்து கொள்ளும்படி எங்களுக்கு வழிகாட்டினார்களோ அந்த வழிகாட்டல்களை நாம் எடுத்து பின்பற்றுவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அன்பன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை சரியாக விளங்கி பின்பற்ற எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா உலகத்தில் உள்ள முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் மீது வந்திருக்கக்கூடிய இந்த சோதனையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. உவபானும் அந்த பயங்கரமான தீவிரமான நோயிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. பஞ்சத்திலிருந்து பாதுகாப்பாயாக. வட்டியிலிருந்தும் விபச்சாரத்திலிருந்தும் பாதுகாப்பாயாக. இயலாமையிலிருந்து பாதுகாப்பாயாக. யாருடைய பாவத்தினால் இந்த சோதனையை உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறதோ யா அல்லாஹ், அதில இருந்து முழுமையாக தௌபா செய்து மீளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. பாவங்களின் வெறுப்பை எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக. அன்புடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நல்ல விஷயங்களை காட்டித் தந்தார்களோ அவைகளை பின்பற்றி வாழ்வதற்கும் நீ தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா